வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். 2வது நாள் முடிவில் 144க்கு 8 விக்கெட்டுன்னு இருக்குங்க ஆஸ்திரேலியா. அதாவது நம்ம நேற்றுலேருந்து சொல்லிடுறோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 212 அடித்து ஆல் அவுட் ஆனாங்க. மஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 43க்கு 4 இருந்தாங்க. அங்கேருந்து பவுமா அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அதனால 138 அடித்தாங்க. 138க்கு ஆல் அவுட் ஆனாங்க. கம்மின்ஸ் வேற லெவலில் பவுலிங் போட்டாருங்க. ஒரு கேப்டனாக நான் இருக்கேன்டா, எப்படி பவுலிங் போகிறேன்னு காட்டணும்னு சொல்லிட்டு விரித்தனமாக போட்டார். அவரு 6 விக்கெட்டு. மிச்சில் ஸ்டார்க் நானும் இருக்கேனான்னு சொல்லிட்டு 2 விக்கெட்டு. ஹேசல்வுட் 1 விக்கெட்டும் 1 ரன் அவுட்டும் அடித்தாங்க. 138ங்கிறதுனால அவங்க 70 ரன்னுக்கு மேலே லீடிங்கில் இருந்தாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் வந்தாங்க. சரிரா ஈஸியாக ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருவாங்க, எப்போதும் போல தான் அவங்க ஃபைனல்லாம் அசால்ட்டாக அடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். பட் அங்கே தான் சவுத் ஆஃப்ரிக்கா நாங்களும் ஸ்ட்ராங் தான் சொல்லி காட்டினாங்க. 73க்கு 7 விக்கெட் இருந்துச்சுங்க. அப்படி இருந்தும் இந்த நாள் முடிவில் 2வது நாள் முடிவில் 144க்கு 8 விக்கெட்டுங்க. எப்படின்னு கேட்குறீங்கன்னா, மிச்சில் ஸ்டார்க்கும் அலெக்ஸ் கேரியும் 62 ரன் பார்ட்னர்ஷிப் அடித்தாங்க. அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. இந்த மேட்சில் சண்டை இருக்குது, சம்பவம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆஸ்திரேலியன்ஸ் ஆசிஸ் எப்படா சான்ஸ் கிடைக்கும், எப்படா உள்ளே புரலாங்கிற அளவுக்கு இருப்பாங்க. அந்த கேப் கிடச்சிச்சு, அதன் மூலியமாக உள்ளே வந்தாங்கங்க. அதே மாதிரி கேட்சஸ் வின் மேட்சஸ்ங்க. T20 மட்டும் கிடையாதுங்க, டெஸ்ட்டில்ங்க. டெஸ்ட்டில் ஒரு கேட்சுக்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரியும். மார்க்கோ யான்சன் ஒரு ட்ராப்பு, கீப்பர் ஒரு ட்ராப்புன்னு சொல்லிட்டு கேட்சை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் ரபாடா சவுத் ஆஃப்ரிக்கா ரபாடா தான் சொல்லிடணும். அவரு நல்லா சப்போர்ட் பண்ணி 3 விக்கெட் எடுத்தார். லுங்கி எங்கடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கனாலும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்தார். முல்டர் 1 விக்கெட் எடுத்தார். மார்க்கோ யான்சன் 2 விக்கெட் எடுத்தாருங்க. பட் ஆக்சுவலாக அந்த பார்ட்னர்ஷிப்பை குறைச்சிருந்துருக்கணுங்க. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவங்களால 212க்கு 138 தான் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படி இருக்கப்ப அவங்க 70 ரன் லீடிங்கில் இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு 100 ரன்னுக்கு ஒரு 80 ரன்னுக்கு ஆல் அவுட் எடுத்துருக்கணும். உங்களுக்கு அந்த சான்ஸும் கிடச்சிச்சு. 73க்கு 7ங்கிறத ஒரு 27 ரன் கூட்டினா 100 ரன். 100னா டார்கெட் 174ங்கிறது 175 இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஆடி இருந்துருக்கலாம். இன்னும் உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, மிச்சில் ஸ்டார்க்கையும் அலெக்ஸ் கேரியும் ஆட விட்டீங்க. அவங்க மேட்சை முடிச்சுட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க தான் சொல்லணுங்க. 144 ரன் ப்ளஸ் 70 வச்சா 220 ரன்னுங்க. அதுலேருந்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இதுலேருந்து ஒரு 30 ரன் தேர்த்த முடியுமா, 40 ரன் தேர்த்த முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி தேர்த்திட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சான்ஸே இல்லாமல் போயிருங்க. அந்த தப்பு நாளைக்கு இன்னைக்கு என்ன தப்பு பண்ணாங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணாங்களே, அதை பிரேக் பண்ணாமல் விட்டது தான். நாளைக்கு அந்த தப்பை பண்ணாமல் இருந்தாங்கன்னா மேபி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு 230 225ங்கிற டார்கெட்டில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா சேசிங்கிற ஒரு இருக்கும். பட் 250 260 270 போயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நான் இன்னமும் பிலீவ் பண்ணேன் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி. நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேர்ல்டு கப் பார்க்கலாம் சேனல் பண்ணுங்கள். மக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.